अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமகள் கேள்வனான எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற தொண்டடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதல் பல பாசுரங்களாலே அந்த எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை அனுபவித்தார். அடுத்தபடியாக 15வது பாசுரம் தொடங்கி அவர் எம்பெருமான் தமக்கு செய்துள்ள உபகாரங்களையும், ஆனால் அப்படிப்பட்ட உபகாரங்கள் எல்லாம் பெறுவதற்கு தாம் தகுதியில்லாமல் இருக்கிறபடியையும் தமக்கு எந்த விதமான மேன்மையும் இல்லை என்பதையும் கூட சில பல பாசுரங்களிலே தெரிவித்துக் கொண்டு வந்தார். அதிலே 24வது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அவர் தாமே தம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் இங்கே திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டிருக்கிறான். ஆனால் நெஞ்சே, அவனை நீ உள்ளபடி உணராமல் இப்படி பாழே போக்குகிறாயே என்று தம்முடைய நெஞ்சை பார்த்தே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவனிடத்திலே ஏதோ நமக்கு பிரீத்தி இருக்கிறார் போலே நீ கள்ளமே காதல் செய்கிறாய் என்று இப்படி அந்த நெஞ்சை பார்த்து சொல்லுவதாக 24வது பாசுரம் அமைந்திருக்கிறது. வெள்ள நீர் பறந்து பாயம் விரிபொழில் அரங்கந்தன்னுள் கள்வனார் கிடந்தவாரம் கமலனன் முகமம் கண்டும் உள்ளமே வலியை போல ஒருவனன் உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே. எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழிலரங்கம் என்று காவிரி ஆறானது பெரிய வெள்ளமாக வந்து பாய்கிறதாம். அதாவது அந்த எம்பெருமானை சேவிக்க வேணும் என்கிற ஆசையினாலே அந்த காவேரியானது அவ்வளவு வேகமாக வருகிறது. அந்த விரிபொழில் அரங்கம் தன்னுள் நன்றாக விரிந்த பொழில்களாலே சூழப்பட்ட திருவரங்கம், அந்த திருவரங்கத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை என்னவென்று அருளி செய்கிறார் தொண்டரிப்புடியாழ்வார்? விரிபொழில் அரங்கம் தன்னுள் கள்வனாறு கிடந்தவாறும் என்று அந்த எம்பெருமானை கள்வன் என்கிறார். கள்வன் என்னால் ஆர்? பிறருடைய பொருளை அபகரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் கள்வன். ஆனால் இங்கே ஸ்ரீ ரங்கநாதனை போய் கள்வன் என்று சொல்லுகிறாரே என்றால், உண்மையாக கள்வன் என்ன செய்கிறான்? நம்மை வஞ்சித்து நம்மிடத்திலே இருக்கிறவற்றை அபகரித்து செல்லுகிறான். அதுபோலத்தான் எம்பெருமானும் கூட நம்மை மயக்கி நம்மையெல்லாம் தனக்கு ஆக்கி கொண்டு விடுகிறானாம். ஆகையினாலே அவனை கள்வன் என்று சொல்வதிலே ஒன்றும் குறையில்லை என்கிறார் வியாக்கியாத்தா பெரியவாச்சான் பிள்ளை. முக்கியமாக அவனை கள்வனார் என்று கொஞ்சம் இன்னும் ஆர்விகுதி சேர்த்து உயர்வாக சொல்லுகிறார். என்ன காரணம் என்னால், நாம் எல்லோரும் கள்வர்கள். ஏனென்றால் அந்த எம்பெருமானுடைய அடிமையான இந்த ஆத்மாவை அவனது என்று உணராமல் நம்மது என்று நாம் கொண்டிருக்கிறோமே, இதுவே பெரிய கள்வம். அதாவது அவனுடைய வஸ்துவை நம்முடையது என்று நாம் கொண்டிருக்கிறோம், அது பெரிய திருட்டு. ஆனால் அப்படிப்பட்ட திருடர்களான நம்மையும் கூட பகவான் என்ன செய்கிறான் என்னால், தனக்கு அடியவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறானாம். ஆகினாலே நம்மை காட்டிலும் அவன் பெரிய கள்வன். அதாவது நம்முடைய வஸ்துவை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை மீண்டும் நம்முடையதாக ஆக்கிக் கொள்வோம் என்று அப்படி செய்யாமல் ஏதோ அதாவது இவர்களுடைய வஸ்துவையே நாம் கொள்வது போலே அன்றோ அவன் கொள்ளுகிறான். ஆகையினாலே அவனை கள்வனார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கள்வனார் நம்முடைய மனதையெல்லாம் மயக்கி நம்மிடத்திலே இருப்பதையெல்லாம் கொள்ளை கொள்வதற்காக வந்து இப்படி திருவரங்கத்திலே மிக அழகாக சயனித்துக் கொண்டிருக்கிறானே. ஆகையினாலே அப்படிப்பட்ட கள்வனாறு கிடந்தவாறும் அந்த எம்பெருமான் சயனித்திருக்கிற அழகு, அதற்கு மேலே அவனுடைய கமலனன் முகம் என்றால், கமலம் என்னால் தாமரை போன்ற திருமுகம். அதிலேயும் தாமரைக்கு ஓரளவுக்குத்தான் சொல்லாமே தவிர தாமரையை அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகுக்கு
தாமரையும் கூட ஒவ்வாது. ஆகையினாலே நன்முகம் என்று தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் கமல நன்முகமும் அதை கண்டும் கூட வைத்து, ஆனாலும் கூட உள்ளமே வலியை போலும், உன்னுடைய உள்ளம் ரொம்ப வலிமையானது, இப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டவுடனே உனக்கு உள்ளம் உருக வேண்டாமா? அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழ வேண்டாமா? ஆனால் நெஞ்சே நீ அப்படியெல்லாம் செய்யவில்லை, பின் எப்படி இருக்கிறாய்? உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய். ஒருவன் என்னால் அவன் ஒப்பற்றவன், அவனை போன்ற ஒருவன் கிடையாது, அவன்தான் நமக்கெல்லாம் தலைவன் என்று அவனை நீ உணரமாட்டாய் என்று நெஞ்சை பார்த்து சொன்னாராம். உணராமல் இருக்கிறாயே நெஞ்சே என்று சொன்னாராம். உடனே அந்த நெஞ்சு கேட்கிறது. என்ன கேட்கிறது? ஆழ்வாரே, ஏன் அப்படி சொல்லுகிறீர்? இதற்கு முன்னாலே அந்த எம்பெருமானை கண்டவாறே உடல் எனக்கு உருகுமாலோ என்று சொன்னீரே, நீரே சொன்னீரே. கண்கள் பனி அரும்புதிருமாலோ, கண்ணினை கழிக்குமாறு என்றெல்லாம் சொன்னீரே. ஆகையினாலே உருகவில்லை என்று எப்படி சொல்லலாம் என்று அந்த நெஞ்சு ஆழ்வாரை கேட்க, உடனே ஆழ்வார் தெரிவித்தாராம், கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே. இப்படி கள்ளமே என்றோ நீ செய்தாய், நீ உடலனுக்கு உருகுமாலோ என்று இத்தனை நாழி சொன்னதும் கூட வெறும் வெளிவேஷம். அது அதாவது எம்பெருமானையும் கூட மயக்கி விடும்படியாக அவனிடத்திலே அன்பு இருக்கிறா போலே, அவனிடத்திலே பிரீத்தி இருக்கிறா போலே இப்படி பாவித்தாய். அத்தனை போக்கி உண்மையிலே அந்த எம்பெருமானிடத்திலே உனக்கு அந்த பிரீத்தி இல்லை, இருந்தால் இப்படி இருக்க மாட்டாய் என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 25வது பாசுரம் தொடங்கி அதாவது 34வது பாசுரம் வரை ஒரு 10 பாசுரங்களிலே எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு தமக்கு தகுதி ஏதுமில்லை என்பதையே தெரிவிக்கிறார். தாம் எல்லாவற்றாலும் குறைந்தவர், தம்மிடத்திலே நன்மையும் இல்லை, தம்மிடத்திலே இல்லாத தீமையும் இல்லை என்று இப்படி ஒரு 10 பாசுரங்கள். அதிலே முதல் 5 பாசுரத்திலே தம்மிடத்திலே நன்மை ஏதுமில்லை என்று தெரிவிக்கிறாராம். அதாவது 25வது பாசுரம் தொடங்கி 29வது பாசுரம் வரை 5 பாசுரங்களாலே அவர் என்ன தெரிவிக்கிறார்? என்னிடத்திலே நன்மையே இல்லை என்று தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கிற பாசுரத்தில் முதல் பாசுரம், அதாவது அதுதான் திருமாலையனுடைய 25வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறார்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே எம்பெருமான் விதித்திருக்கிறானே, அவை ஒன்றுமே என்னிடத்திலே இல்லை என்று தெரிவிக்கிறார். குளித்து மூன் நனலையோம்பும் குறிகொளந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் அளிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அளித்தனக் கருள் செய்கண்டாய் அரங்கமான கருளானே. அதாவது குளித்து 3 அனலை ஓம்பும் என்று ஒரு அந்தணனுக்குரிய செயலாக சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் அவன் அந்தந்த வேளைகளிலே குளிக்க வேண்டும். அதற்கு பிறகு 3 காலங்களிலும் அவன் அந்த அக்னி அதாவது அந்த ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆக 3 காலங்களிலே அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. இது திரைவர்ணிகர்களுக்கு உண்டானது என்று சாஸ்திரம் காட்டுகிறது. ஆனால் அவைகளெல்லாம் எனக்கு கிடையாது என்கிற அவற்றையெல்லாம் நான் விட்டுவிட்டேன், ஒன்றுமே செய்யவில்லை. குளித்து 3 அனலையோம்பும் குறிகொள் அந்தணமை. அந்தணமை என்னாலன்னா அந்த அந்தணர்க்குரிய செயல் அது, அதை நான் ஒழித்திட்டேன், அடியோடு விட்டுவிட்டேன். நான் செய்ய வேண்டிய காரியம் எதையுமே செய்யவில்லை என்று சொன்னதனாலே என்னிடத்திலே கர்மயோகம் என்பது அடியோடு இல்லை என்று தெரிவித்து விட்டாராம். உடனே எம்பெருமான், சரி கர்மயோகம் இல்லாமல் போனால் போகட்டும், ஞானமாவது ஞான யோகமாவது இருக்கிறதா என்று கேட்க, என்கணில்லை, என்னை பற்றிய ஞானமே எனக்கு இல்லையே, உன்னை பற்றிய ஞானம் எனக்கு எங்கிருந்து வரப்போகிறது, அதுவும் எனக்கு இல்லை என்றாராம் ஆழ்வார். உடனே சரி பக்தி யோகத்தினுடைய கதை என்ன என்று எம்பெருமான் கேட்கிறான். நின்கணும் பத்தனல்லேன், நின்கண் நான் பத்தனும் அல்லேன், எனக்கு உன்னிடத்திலே உண்மையான பக்தியும் இல்லை என்று சொன்னானாம். இப்படி ஆழ்வார் சொல்லிக்கொண்டே வந்தார். உடனே நின்கணும் பத்தனல்லேன் என்று சொன்னவர் அடுத்த நிமிடம் யோசித்தார், அடடா இப்படி நாம் கர்மஞான பக்திகள் 3 இல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி பேரு கிட்டும்? எதை கொண்டு நாம் கழித்திருப்பது? கழிப்பது என் கொண்டு நம்பி நான் எதை கொண்டு மகிழ்ந்திருப்பேன்? என்னிடத்திலே ஏதாவது ஒன்று இருந்தாலும் எனக்கு நிச்சயம் வேண்டிய பேரு கிட்டிவிடும் என்று மகிழ்ந்திருப்பேன். ஆனால் அப்படி இல்லையே, நான் என்ன நினைத்து ஆறியிருப்பது
என்று சொன்னார். களிப்பதன் கொண்டு நம்பி என்று சொன்னார். உடனே எம்பெருமானை பார்த்து கடல் வண்ணா கதறுகின்றேன், கடல் வண்ணனே உன்னை நோக்கி நான் கதறுகின்றேன், நீ என்ன செய்ய வேண்டும்? அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற பொழுதும் உன்னுடைய கிருபையாலே இதெல்லாம் இருக்கிறதாக பாவித்து நீ எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ண வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் இருந்தால்தான் பலத்தை கொடுப்பேன் என்று எம்பெருமான் சொன்னானாகில் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் இல்லாமல் எப்படி பலன் கொடுப்பது என்று எம்பெருமான் சொன்னானாகில் அதையும் நீயே கொடுத்து விடு. கொடுக்க போகிற பெரிய பேரு மோட்சம். அதற்கு இவை சாதனம் என்றால் இந்த சாதனங்களையும் நீயே கொடுத்து பலத்தையும் நீயே கொடு, அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் என்றார். ஏன் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கன்றோ நீ திருவரங்கத்திலே வந்து எழுந்தருளி இருப்பது. இப்படி கைமுதல் இல்லாதவர்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களையும் ரட்சிப்பதற்காக வென்றோ நீ இப்படி திருவரங்கம் பரமபதத்தை விட்டுவிட்டு இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே வந்து எழுந்தருளி இருக்கிறாய். அரங்கமா நகர்வுளானே அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ஆஹா, இப்பாட்டிலே தமக்கு எந்தவித தகுதிகளும் இல்லை என்பதை அதை தெரிவித்துக் கொண்டார். இதே போல இன்னும் 4 பாசுரங்களிலேயும் தமக்கு தகுதிகள் இல்லை என்பதை தெரிவிக்கப் போகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.